ஸோ இந்த பொறுமை இழப்புன்றது நம்மளுடைய முதலீட்டு வாழ்க்கையில டெய்லி அன்றாடம் எல்லா நேரத்திலையும் நம்மளை சுத்தி நடந்துகிட்டே இருக்கு, நமக்கும் நடக்கலாம். பட் இதை ஜெயிக்கிறது தான் ஒரு முதலீட்டாளனுடைய முதல் கடமை. நான் 2014 ஒரு பங்கு வாங்குறேன். அந்த பங்கு லாஸ் மேக்கிங். வெறும் 200 கோடி ரூபாய் நிறுவன மதிப்புல அந்த கம்பெனி இருக்கு. 10 ரூபாய் ஈக்விட்டி, 20 லட்சம் ரூபாய் ஷேர் பிரைஸ், அந்த மாதிரி ஏதோ இருக்கு. இப்போ இந்த கம்பெனியை வாங்கும் போது நான் என்ன எதிர்பார்ப்புல வாங்குறேன்? இந்த கம்பெனி அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வருவாயிலிருந்து கணிசமாக வளர்ந்து ஒரு 1000 கோடி ரூபாய் வருவாயை எட்டுச்சுனாக்கா அன்னைக்கு இந்த கம்பெனி செய்யக்கூடிய லாபம் நிறைய இருக்கும். அந்த லாபம் இந்த கம்பெனிக்கு 20-30 பி ஈட்டி கொடுக்கும்ன்றது எதிர்பார்ப்பு. நஷ்டம் பண்ற கம்பெனியில இன்னைக்கு இருக்கிற வருவாயிலிருந்து 5 மடங்கு வருவாயை அதிகரிச்சு அதுக்கப்புறம் லாபம் கொடுக்கும்னு எதிர்பார்த்தாக்கா அது எப்ப வருங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 10 வருஷத்துல அந்த வருவாய் ஒரு 2.5 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அப்படி வச்சுக்கோம், 2.5 டைம்ஸ் அதிகரிச்சிருக்கு. லாபம் இருக்கு, ஆனா நம்ம எட்டுற லாபம், நம்ம எதிர்பார்க்கிற லாபம், நம்ம எட்ட நினைக்கிற லாபம் இன்னும் வரல. ஸோ இப்போ 10 வருஷம் முடிஞ்ச அப்புறம் கூட நம்ம என்ன நினைக்கலாம்? ஓகே, இன்னைக்கு இந்த பங்கினுடைய விலை இத்தனை மடங்கு அதிகரிச்சிருக்கு. நம்ம 20 ரூபாய்க்கு வாங்கினோம், இன்னைக்கு 200 லட்சம் ரூபாய் இருக்கு. ஸோ 10 மடங்கு வந்துருச்சு. இன்னைக்கு இது வித்துட்டு வெளியே போயிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த எண்ணத்தை ஜெயிக்கிறது தான் முதலீட்டில் பெரிய சேலஞ்ச்.